அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஏஐ தமிழ் குர்ஆன் இணையதளத்தை உருவாக்கிய சகோதரர் எஸ்.எம். அப்பாஸ் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். பல சகோதரர்கள் இந்த ஏஐ தமிழ் குர்ஆன் வெளியிட்ட பிறகு பல்வேறு சந்தேகங்களை, பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தீர்கள். அந்த கேள்விகளை தொகுத்து சகோதரர் எஸ்.எம். அப்பாஸ் அவர்களிடம் நாம் கேட்டு அவரிடமிருந்து விளக்கத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் எஸ்.எம். அப்பாஸ் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு ஏஐ தொழில்நுட்ப வல்லுநர் மட்டுமல்ல, அரபி மொழியை இலக்கணத்தோடு அறிந்த அறிஞரும் கூட, அரபி அறிஞரும் கூட. எனவே அவருடைய அந்த அரபி மொழி புலமை மற்றும் அவருடைய அந்த ஏஐ தொழில்நுட்ப அறிவை கொண்டு இந்த குர்ஆன் அப்ளிகேஷனை உருவாக்கி இருக்கின்றார்கள். இது ஒரு யூனிக் ஸ்கில் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த ஐடி துறை சார்ந்து, தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த அரபி மொழி நாலேஜஸ் பெரும்பாலும் இருக்காது, அல்லது அரபி மொழி திறன் இருப்பவர்களுக்கு இந்த தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு இருக்காது. சகோதரர் அப்பாஸ் அவர்களுக்கு அந்த இரண்டுமே ஒருங்கிணைந்து இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அது ஒரு நல்ல ஒரு மக்கள் பயன்பாட்டிற்கு ரொம்ப எளிதாக இருக்கின்றது. மக்கள் ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணா கூட உடனே சகோதரர் எஸ்.எம். அப்பாஸ் அவர்கள் சரி செய்யறாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப அறிவு மற்றும் அரபி மொழி அறிவு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு சின்ன முன்னுரையோடு கேட்ட கேள்விகள்ல இருந்து ஒண்ணு ஒண்ணா கேட்கிறேன். முதல்ல என்ன கேட்கிறாங்கன்னா, தமிழ்ல நீங்க சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, தங்கிலீஷ்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் சப்போர்ட் கொடுக்க முடியுமா? ஏன்னா சிலர் அப்படியே நாங்க இங்கிலீஷ்லயும் கேட்டு ஆங்கிலத்திலையும் டைப் பண்ணியோ இல்ல வாய்ஸ்ல கேட்டோ நாங்க பதில்களை பெறக்கூடிய வகையில, அதாவது தமிழ், தங்கிலீஷ், இங்கிலீஷ், ஆங்கிலத்திலையும் டைப் பண்ணாலும் could you please tell the verses related to சுலைமான், ப்ராஃபெட் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரி டைப் பண்ணா கூட வசனங்கள் வர்ற மாதிரி இப்படி சின்ன சின்ன ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தியும் அந்த தமிழ் குர்ஆன்.ai நம்ம இணையதளத்தை பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதை பத்தி உங்க விளக்கம் சொல்லுங்க. பொதுவாக நான் இதை பண்ணதோடைய அடிப்படை பொதுவாக ஆங்கில அறிவு இருக்கவங்க எப்படியுமே ஒரு நாளைக்கு தேடி எடுத்துடலாம். இணையதளத்தில் ஆங்கில அறிவு இருக்கவங்க அது இன்னைக்கெல்லாம் ஆங்கில அறிவு மட்டும் இருந்தால் போதும், என்ன வேணா செய்யலாம், எதை வேணா உருவாக்கலாம், என்ன வேணா செய்யலாங்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு ஒரு தகவலை தேடி எடுக்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா தமிழில் பெரும்பாலான நாலேஜ் தமிழில் கிடையாது, எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம தமிழில் முதல்ல நம்ம பண்ணுவோம். தமிழ் மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கணும், இந்த தொழில்நுட்பத்தை, ஏஐ தொழில்நுட்பத்தை தமிழ் மக்கள் பயன்படுத்திக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு மாதிரி நினச்சி தான் நம்ம இதை பண்ணோம். நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் அதை கேட்குறதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டாலும் தமிழில் பதில் சொல்கிற மாதிரி கூடிய விரைவில் நம்ம அதை ஏற்பாடு பண்ணிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். கூடிய விரைவில் அந்த சப்போர்ட் இன்ஷால்லா வழங்கப்படும் என சகோதரர் அப்பாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி, ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்ல எப்போ இதை வெளியிடுங்க, ஆப் எப்போ வரும் தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்ல கிடைக்கும்னா எப்போ வெளியிடலாம், அதை பத்தி உங்களுடைய பிளான் என்ன? நிறைய பேர் அதை கேட்குறாங்க. ஏன்னா ப்ரௌசரில் யூஸ் பண்ணும்போது அது சில பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா எப்படி ப்ரௌசரை பயன்படுத்துறதுங்கிறது அது சாதாரண மக்களுக்கு கொஞ்சம் அது சிரமமாக இருக்கும். ஆப்னா கொஞ்சம் அவங்க டக்குன்னு எடுத்து பார்க்க ஈஸியாக இருக்கும். அதுக்குண்டான வேலையை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டு ஆப்பாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஒரு அதிகபட்சம் ஒரு 2 வாரத்தில் பார்க்கலாம் சார். அதுக்குரிய வேலையை இந்த என் ஃபோனில் கூட இருக்குது, பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை பற்றி கூடிய விரைவில் இன்ஷால்லா மக்கள் அந்த ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லையும் இலவசமாக டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தக்கூடிய ஒரு இது ஆண்ட்ராய்டு ஆப் தான். இது ஆண்ட்ராய்டு ஆப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் முடிச்சு ஒரு 2 வாரத்தில் இன்ஷால்லா ரிலீஸ் பண்ணுவோம், நம்ம பிளே ஸ்டோர்ல ரிலீஸ் பண்ணுவோம் சார். அல்ஹம்துலில்லாஹ். மக்களுடைய ரொம்ப வாண்டட் கேள்வியா இருந்தது இது, எப்ப நீங்க பிளே ஸ்டோர்ல ஆண்ட்ராய்டு, ஏன்னா எல்லாரும் ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ கூடிய விரைவில் இன்ஷால்லா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு போன்லையும் இன்ஷால்லா வரவிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனுக்கு இது ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டீங்க, ஹதீஸ்களுக்கும் செஞ்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி மக்கள் அதிகமா கேட்கிறாங்க. ஹதீஸ்களுக்கு செய்யறது சம்பந்தமா உங்களுடைய பிளான் என்ன, திட்டம் என்ன? ஹதீஸ்களை பொறுத்தவரைக்கும், குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது டெக்ஸ்ட் கம்மி. ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதை விட பலாயிரம் மடங்கான டெக்ஸ்ட். அது தமிழ் டெக்ஸ்ட்டு. பல மில்லியன் டோக்கன் வரும். ஏஐ படித்தவங்களுக்கு தெரியும், பல மில்லியன் டோக்கன் வரும். அதை டோக்கனைஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் நீண்ட நாட்கள் எடுக்கும். இன்னொன்று என்னென்னா, அந்த டெக்ஸ்ட் கிடைக்கிறது நமக்கு கொஞ்சம்
சிரமம். ஓப்பன் சோர்ஸா வந்து தமிழ் ஹதீஸ் டிரான்ஸ்லேஷன் வந்து இது வரைக்கும் அவைலபிளாக கிடையாது. ஆங்கிலத்தில் இருக்கு, ஓப்பன் சோர்ஸா ஆங்கிலத்தில் இருக்கு. ஆனால் தமிழில் வந்து ஹதீஸோட மொழிபெயர்ப்பு வந்து ஓப்பன் சோர்ஸ்னா அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம், அதை இலவசமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். யாரும் நம்மளை கிளைம் பண்ண முடியாது, ஏன் இதை யூஸ் பண்ணி அனுமதி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்மளை கிளைம் பண்ண முடியாது. அதுதான் ஓப்பன் சோர்ஸுமாங்க. அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸாக வந்து ஹதீஸ் தமிழாக்கம் வந்து இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா அதுக்கு ரொம்ப பொருள் செலவாகும். ஒரு ஒரு அரபி தெரிஞ்சவரை, மார்க்கம் தெரிஞ்சவரை பணி நியமித்தணும், பல பேரை வச்சு மொழிபெயர்க்கணும், அதை சரி பார்க்கணும். அவ்வளோ பொருள் செலவு பண்ணி ஒருத்தங்க அதை ஃப்ரீயாக கொடுப்பாங்களாங்கிறது அது கொஞ்சம் சிரமம் தான். அதனால தான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸாக வரலை. அதில் சில சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கல்கள்லாம் எப்போ சரியாகுதோ இன்ஷால்லா நம்ம குரானை பண்ண மாதிரி ஹதீஸ்களுக்கும் இன்ஷால்லா பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். சவர்கள் சொல்ற மாதிரி குரான் எப்படி நமக்கு ஓப்பன் சோர்ஸா தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து ஓப்பன் சோர்ஸா நமக்கு கிடைக்குதோ, அந்த மாதிரி வந்து ஹதீஸ்கள் வந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பு யார் மொழிபெயர்ப்பாளர்களோ அவங்க தான் அதை ஓன் பண்றாங்க. ஓப்பன் சோர்ஸா அவைலபிளா இல்ல. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ரொம்ப சிரமப்பட்டு அது ஒரு அப்ளிகேஷன் நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க காப்பிரைட் கிளைம் பண்ணி அதை ஷட் டவுன் பண்ணிட்டாங்கன்னா பெரிய உழைப்பு வந்து போயிடும். இப்போ இந்த குரானுமே வந்து நம்ம ஆரம்பத்தில் பண்ணும் பொழுது யார் மொழிபெயர்ப்பை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அப்படி யோசிக்கும் போது யாருடைய மொழிபெயர்ப்பை பண்ணாலும் அதுக்கு அவங்க பொருள் செலவு பண்ணியிருப்பாங்க. இல்லை அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க, மெனக்கிட்டு இருப்பாங்க, அவங்க பொருள் செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணால் ஏதாச்சும் நாளை பின்ன பிரச்சனை வருமோ, காப்பிரைட் இஷ்யூ வருமோன்றது மாதிரி நம்ம யோசிச்சு தான் ஓப்பன் சோர்ஸாக என்ன தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கோ அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வந்து நமக்கு ஓப்பன் சோர்ஸா இல்ல இப்ப இதை பார்த்து கொடுக்கக்கூடிய சவால் கூட இல்ல நாங்க வந்து இந்த மாதிரி சமூகத்துக்காக நம்ம ஏன்னா அது ஹதீஸ்களை வாசிக்க நன்மை தானே, வாசிக்க நன்மை மறுமை நன்மையை நாடி ஓப்பன் சோர்ஸா அவங்க வந்து ஒரு ஃப்ரீயா டெக்ஸ்ட் கொடுத்தாங்கன்னா இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனா தயாரிச்சு பொதுமக்கள் நம்மளும் ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். ஆமா, எல்லாருமே ஃப்ரீ தான், வாசிக்கிற மக்களும் ஃப்ரீ தான், நம்ம செய்யறதும் ஃப்ரீ தான். இப்படி அனைவருமே இலவசமாக அதை கொஞ்சம் முன் வந்து எல்லாரும் முன் வரணும். இப்போ சவர் அப்பாஸ் வந்து இப்படி முன் வர்றாங்களோ ஃப்ரீயா வந்து அவங்களுடைய அந்த தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி, அரபி அறிவையும் பயன்படுத்தி இன்னைக்கு வந்து அந்த தமிழ் குரானை வந்து ஒரு தொழில்நுட்பத்தோட மக்களுக்கு வெளியிட்டு இருக்காங்கல்ல. இப்ப இந்த மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்து நம்ம இலவசமாக மக்கள் இப்ப எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் படிக்கிறாங்க, வாசிக்கிறாங்க, நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது, பெரிய சதகத்துல் ஜாரியா. இந்த நன்மையை நாடி இன்ஷா அல்லாஹ் ஹதீஸ் மொழிபெயர்த்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லது மொழிபெயர்க்க விருப்பம் உள்ளவர்கள் மொழிபெயர்த்து இருக்கிறவங்க ஃப்ரீயா டெக்ஸ்ட் நன்மையை நாடி இன்ஷா அல்லாஹ் கொடுத்தாங்கன்னா பொதுவாக மக்கள் எல்லாமே ஃப்ரீ தான், மக்கள் வாசிக்கிறதும் ஃப்ரீ தான், அதை பயன்படுத்துறதும் ஃப்ரீ தான். இப்படி இலவசமாக பயன்படுத்துற மாதிரி இன்ஷா அல்லாஹ் அவர்கள் முன் வந்தாங்கன்னா நாம தொழில்நுட்பத்தை இலவசமா கொடுத்து இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு அது வந்து கொடுப்போம். அதனால இது வந்து தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு பகுதி தான். அதையும் தாண்டி வந்து அந்த ஹதீஸ் தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து பொதுமக்களுக்கு பப்ளிக்கா வகுப்பு செய்யப்பட்டு இலவசமாக வழங்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுதுதான் இது வந்து ஒரு சாத்தியப்படும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கான முயற்சிகள் வந்து பல தரப்புலையும் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தெரியும், நானுமே வந்து பல்வேறு முயற்சிகளை இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன். இது மாதிரி ஹதீஸ் துறையில டிரான்ஸ்லேஷன் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில் அது வந்து அவங்க முன் வந்தாங்கன்னா நிச்சயமா அதை வந்து செயல்படுத்தும். இருந்தாலும் அதுக்கான முயற்சியை வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்தின் மூலியமா அதுக்கான முயற்சி. இன்னும் சில ஹதீஸ்ல அன்னைக்கு சொன்ன மாதிரி சில சிக்கல்கள்லாம் இருக்கு. பலகீனமான ஹதீஸ் இருக்கு, சையான ஹதீஸ் இருக்கு, லைஃபான ஹதீஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம பிரிக்கணும். பலகீனமான ஹதீஸை வச்சு பதில் சொல்ல வேலையுமே கொஞ்சம் அதிகம். ஆமா, பலகீனமான ஹதீஸை வச்சு பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்லக்கூடாத அளவுக்கு நம்ம அதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். அதெல்லாம் அதுல இன்னும் கொஞ்சம் நிறைய பணிகள் இருக்கு. ஏன்னா குரான் அப்படிங்கிறது டைரக்ட். ஆமா ஆமா, அதுல இறைவனுடைய வார்த்தையை யாரும் குறை சொல்ல முடியாது, அப்படியே வந்துடும், யாரும் மறுக்க முடியாது. ஹதீஸ் இல்லைன்னா இந்த ஹதீஸ் பலகீனமான அறிவிப்பாளர், சையான ஹதீஸ், இந்த அறிவிப்பாளர் வந்து அசரானவரு, ஒரு சாதாரணவரு, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இவர் இட்டு கட்டப்பட்டவர், அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். அதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி பிரித்து தொகுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அதை ஏஐல வந்து ட்ரெயின் பண்ண முடியும், மாடலை ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அது பெரிய வேலை. அது அதெல்லாம் யாராச்சும் அந்த மாதிரி ஹதீஸை செஞ்சா கரெக்டா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஹதீஸை வந்து ஃப்ரீயா மொழிபெயர்த்து கொடுத்து பிளஸ் இந்த மாதிரி வேலையும் பண்ணணும். அதை வந்து எது செய்ய கூட்டு முயற்சி அப்படிங்கிறதா ஹதீஸ்களை தொழில்நுட்பத்தை தாண்டி இதுல பேக்ரவுண்ட்ல நிறைய வேலை செய்ய வேண்டியது. அக்யூரேட்டான ஆன்சரை கொடுக்கறதுக்கு சும்மா பொத்தாம் போதும் நானும் பண்ணிட்டேங்கிறதுக்காண்டி நான் பண்ணி விட்டுறலாம். அதுல வர்ற ஆன்சரை பார்த்துட்டு மக்கள் தவறான வழியை பின்பற்றக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு கூட்டு முயற்சி. ஹதீஸ்களுடைய ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தோட மக்களுக்கு இலவசமா வழங்குவதுங்கிறது ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த முயற்சியை தொடர்ந்து செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அதை ஒரு காலத்துல இன்ஷா அல்லாஹ் வந்து நிறைவேற்றி தருவோம். அந்த நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம இருப்போம். அடுத்து
இந்த தமிழ் குரான் ஏஐ அது அல்லாமல் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில ஏதாவது செஞ்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? நல்ல கேள்வி கேட்டிருக்காரு சார் சித்திக் அவர்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொதுவாக ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படிலாம் மக்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் பொழுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து பாடம் நடத்துறது, அவங்களுக்கு தேர்வு நடத்துறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. அவங்க இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஒரு பாடம் நடத்தணும்னா, ஒரு எக்ஸாம் வைக்கணும்னா புக்கை ஃபுல்லாக படிக்கணும். படித்து எந்த கேள்வி எடுக்கலாம், இந்த கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவானா சொல்ல மாட்டானா, இந்த கேள்வி கஷ்டமா ஈஸியான கேள்விலாம் எடுக்கணும், கஷ்டமான கேள்விலாம் எடுக்கணும், மீடியமாக கஷ்டமான கேள்வி எடுக்கணும், இந்த கேள்வியை கேட்டால் அவனுக்கு புரியுமா புரியாதா, என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம், இப்படிலாம் அவங்க யோசிக்கணும். ஒரு எக்ஸாமை நடத்துறதுக்கு அவங்க ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி கேள்வி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏஐலேயே ஒரு டீச்சரை ஒன்று உருவாக்கியிருக்கேன். QgenAI.comனு அந்த வெப்சைட் பேர். அதில் போய் நீங்கள் வந்து வெறுமனே லெசனை கொடுத்தீங்கன்னா, உங்கள் வகுப்பு பாடத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, உங்கள் புக்கை நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா அது கேட்கும். கொஸ்டின் வந்து யாருக்கு நீங்கள் தயார் பண்ண போகிறீங்க, ஒரு காலேஜ் லெவலில் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கா இல்லை ஸ்கூல் லெவலில் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கா, கொஸ்டின் ஈஸியாக வேணுமா கஷ்டமாக வேணுமா, என்ன மாதிரி கொஸ்டின் வேணும், என்ன மாதிரி டாப்பிக்கில் கொஸ்டின் வேணும், எல்லாமே உங்கள்கிட்ட அது கேட்கும். நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லெசனை படித்து அதுவே வந்து எக்ஸாம் நடத்திடும். எக்ஸாம் நடத்தி ஸ்டூடெண்ட் கொடுத்த ஆன்சர் ரைட்டாக தப்பாங்கிற வரைக்கும் மார்க்கும் போட்டு கொடுத்துரும். அது நீங்கள் வெறுமனே லெசனை கொடுத்தீங்கன்னா அதை எக்ஸாம் நடத்தி ஸ்டூடெண்ட் கொடுக்குற ஆன்சர் ரைட்டாக தப்பாங்கிற வரைக்கும் அனலைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் எடுத்தாரு அப்படிங்கிற வரைக்கும் அது உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு ஆசிரியர்களுக்கு இது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த வெப்சைட் பேர் வந்து QgenAI.com. இது நான் உருவாக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 மாசம் கிட்ட இருக்கும், ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்கும். அதோட பயன்பாடு ஏஐ ஈரா வந்து ஆரம்பிக்கிற காலகட்டத்திலே செஞ்சுட்டாங்க. இப்ப ஏஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆச்சு. அந்த ஏஐ ஆரம்ப காலகட்டத்திலே அதை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். அதோடைய பயன்பாடு, ஆசிரியர் பயன்பாடுகள் எப்படி இருக்கு? அதோடைய அதை பயன்படுத்துறவங்களாம் இது ரொம்ப எங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்துது. நான் உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து பாடத்தை படிக்கணும், கேள்வியை ப்ரிப்பேர் பண்ணணும், கொஸ்டின் ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்டூடெண்டுடைய பேப்பரை நாங்கள் திருத்தணும், அவன் எழுதி ரைட்டா தப்பான்னு பார்க்கணும். இது எங்கள் வேலையை ரொம்ப ஈஸியாக்கிறது. ஒரு 5 நிமிஷத்துல வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறவங்க சொல்றாங்க. ஆசிரியர் சமூகம் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய ஒரு அருமையான அப்ளிகேஷன் அது. இன்ஷால்லா அது குறித்து கூடுதல் விவரம் கூட நம்ம தனியாக கூட இன்ஷால்லா முழுக்க அது கூட நம்ம ஒரு டெமோ மாதிரி இன்ஷால்லா ஏற்பாடு பண்ணுவோம். ஜஸாக்கல்லாஹ். இப்போ நம்முடைய தமிழ் குரான் ஏஐ அது இருக்குல்ல, இப்போ நீங்க தான் அதுக்கு அட்மினா இருக்கீங்க அந்த இணையதளத்துக்கு. இப்போ மக்களுடைய பயன்பாடு எப்படி இருக்கு, டிராஃபிக் எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், நல்ல கேள்வி. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000கணக்கான யூசர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கடந்த இப்போ நம்ம வெளியிட்டு எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு வாரம். சரியான ஒரு வாரம். ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கொஸ்டின் ஆன்சர் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், இது வரைக்கும் எந்த விதமான ஒரு மேஜர் இஷ்யூவும் ஆன்சரில் வரல. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஏஐ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் செய்யும். நம்ம கொடுக்குற தகவல் தப்பாக இருந்தால் அது தப்பாக பதில் சொல்லணும். அது நீங்கள் பார்த்துருக்கலாம், மற்ற எல்லா ஏஐ இணையதளத்துலையும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. நம்ம கேட்குற கேள்விக்கு அது ராங்காக பதில் சொல்லும். நிறைய விமர்சனங்கள் கூட ஏஐ மேலே இருக்குது இது சம்மந்தமாக. ஆனால் இது வரைக்கும் ஒரு 10,000 கேள்வி ஜென்ரேட் ஆகிருக்கு. பெரிய எந்த விதமான ரிப்போர்ட்டும் இது தப்பாக சொல்லிடுச்சு, இது மார்க்கத்துக்கு பொருளாக சொல்லிடுச்சு, அந்த மாதிரியான எந்த விமர்சனமும் எந்த ரிப்போர்ட்டும் இன்னைக்கு வரைக்கும் வரல. அல்ஹம்துலில்லாஹ், வராத அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அதை மீறியும் வரலாம். அதனால தான் நம்ம வந்து டிஸ்க்ளைமர் போட்டிருக்கோம். இது மனுஷனே தப்பு செய்யும்போது ஏஐயும் தப்பு செய்யுங்கிற மாதிரி. அதை வந்துச்சுன்னா பயன்படுத்திய மக்கள் தாராளமாக சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு 10,000 பேர் கிட்ட 10,000 கொஸ்டின் கிட்ட ஜென்ரேட் ஆயிருக்கு. ஒரு 1000கணக்கான யூசர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இதில் ரொம்ப சிரமம் சித்திக் அவர்கள் ரொம்ப சிரமம் எடுத்து அவருடைய பணிகளை ஒதுக்கி வச்சுட்டு இதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சித்திக் அவர்கள் முயற்சி எடுத்துருக்காங்க. அதுக்கு அல்லாஹ் அவருக்கு அருள் புரியணும். அவருடைய இணையதளத்தில் வெளியிட்டு அவருடைய கம்யூனிட்டிக்கு அறிமுகப்படுத்தி மக்கள்கிட்ட அதை கொண்டு போயிருக்காரு. அதுக்கு மேலே அல்லாஹ் அவருக்கு ரொம்ப அருள் செய்யணும். இதை பயன்படுத்துகிற மக்கள் வந்து என்ன கருத்து சொல்கிறாங்க உங்ககிட்ட? இது குறை நிறைகள் எதுவும் இருக்கா? மக்கள் என்ன சொல்கிறாங்க இதை பயன்படுத்துகிற மக்கள் உங்ககிட்ட? அல்ஹம்துலில்லாஹ், நான் இதை வந்து என்னுடைய தளங்களில் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை கொண்டு போய் சேர்த்த வரைக்கும் பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய கிருபையில எல்லா ஜமாத்து சகோதரர்களோடையும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கு. எல்லாருக்குமே வந்து நான் பர்சனல் நோட்டோடையும் நிறைய அமைச்சிருந்தேன். மாஷா அல்லாஹ். எல்லாருமே பயன்படுத்திட்டு
ஒருத்தர் கூட வந்து இதை ஒரு ஒரு நெகட்டிவா சொல்லாம மாஷா அல்லாஹ். ஏன்னா ஏஐ சம்பந்தமா நிறைய நெகட்டிவ் ஒரு தாட்ஸ் எல்லாம் இருக்கு மக்கள் மத்தியில் அப்படி இப்படின்னு. ஒரு நெகட்டிவ் தாட்டே இல்லாத அளவிற்கு எல்லாரும் ஒரு அப்ரிசியேஷன் மோட்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு அப்படின்னாங்க. பல ஜமாத்து பிரமுகர்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அது ஜமாத்து பேரை பட்டியலிட்டா பட்டியல் நிறைய போகும், அப்புறம் ஒருத்தங்க விட்டு ஒருத்தங்க சொல்ற மாதிரி ஆயிடும். பல ஜமாத்து பிரமுகர்களுமே, பொறுப்புல இருக்கக்கூடிய சகோதரர்களுமே, தாவா களத்துல இருக்கவர்களுமே ரொம்ப நல்லா அருமையா இருந்துச்சு சித்திக் பாய், சூப்பரா இருந்தது மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சௌர் அப்பாஸுக்கு இன்ஷா அல்லாஹ் துவா செய்யறோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா கங்கலாட்சி பண்றேன்னு சொன்னாங்க. எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை தான் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது ஆலோசனை சொன்னாங்களா, இப்படி வச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குன்ற மாதிரி? ஆரம்பத்துல அந்த ஆடியோ பிரச்சனை வந்து ஒரு 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 இஷ்யூவா சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன கேள்வி கேட்கிற ஆடியோவா இல்ல ஆன்சரை வாசிக்கிற ஆடியோவா? கேள்வி கேட்கிற ஆடியோ, கேள்வி கேட்கிற ஆடியோவில் வர முடியல. கேள்வி கேட்கிற ஆடியோ பொறுத்த வரைக்கும் நீங்க கணினில யூஸ் பண்ணீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்லை. மொபைல்ல வந்து ப்ரௌசர்ல வந்து சில ப்ரௌசர் வந்து இந்த நேட்டிவ் ஸ்பீச்சை வந்து சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு இப்போ நம்ம ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி வேற ஒரு மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஆல்மோஸ்ட் பிரச்சனை எங்களுக்கு குறையும். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பாக போட்டால் அதில் ஆல்மோஸ்ட் பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கோம், வேற மாடல் போட்டு, வேற ஏஐ மாடல் போட்டு. அதுலேயும் அதுக்கப்புறம் இது வரைக்கும் பெருசாக கம்ப்ளைண்ட் வரல. இருந்தாலும் நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பாக போடும்போது அந்த பிரச்சனைகள் முற்றிலுமா இல்லாமல் போயிடும். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் இருந்தாலும் உடனடியாக அப்பாஸை தொடர்பு கொள்ளும் பொழுது உடனே அவங்க சரி செய்யறாங்க. நான் இது வந்து காரணம் என்னன்னா, நான் முக்கியமா ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இவங்க அரபி தெரிந்த அறிஞராகவும் இருக்கிறாங்க, தொழில்நுட்ப அறிஞராகவும் இருக்கிறாங்க. அதே நம்ம ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அவங்களால ஈஸியா புரிஞ்சிக்க முடியுது, உடனே அப்டேட் கொடுத்துறாங்க. இது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எல்லாருக்கும் இது ஒரு வாய்ப்பு அமையாது மாஷா அல்லாஹ். ஏன்னா ஒரு உலக கல்வி, மார்க்க கல்வி ரெண்டையும் இணைஞ்சு அவங்களால இதை உடனே சரி செய்ய முடியும். அதான் நம்ம மற்றவங்களை யாரையும் நம்ம வந்து அவங்களால முடியாது அப்படி சொல்லல, டைம் எடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், ஒரு தொழில்நுட்பம் அவங்களுக்கு சொல்லி நம்ம புரிய வைக்கணும். அது மாதிரி ஒரு மார்க் அறிஞரா இருந்தாலும் ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த டிஃபிகல்டிஸ் இருக்கும், அதை அந்த அறிஞர்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். இதுக்கு சாத்தியப்படலன்னு ரெண்டுமே இன் ஹவுஸா இவங்க கிட்ட இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே சொல்லி இப்போ அப்பாஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. சில பேர் அந்த லைக் பட்டன் வைக்க சொன்னாங்க, அது மாதிரி இப்ப நம்ம அந்த இங்கிலீஷ் சப்போர்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் யாரும் ஒரு இப்படி ஒரு எரர் கண்டுபிடிச்சாங்கிற மாதிரியான ஒரு தகவல் வரல. எங்க தேவைக்கு அதை நாங்க பயன்படுத்தினா உடனே வந்து எங்களுக்கு அதை கொண்டாந்து கொடுத்துருச்சு. எஸ்பெஷலி இந்த பயான்களுக்கு குறிப்பெடுக்கிறவங்க எல்லாம் ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு. அதே மாதிரி இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்னு சொன்னா பெற்றோர்கள். அவங்க வந்து என்னன்னா, இப்போ ஒரு மதரசால பிள்ளைங்க படிக்கிறாங்க, திடீர்னு மதரசால என்ன பண்ணுவாங்க, ஒரு தலைப்பின் கீழே பயான்னு சொன்னோம்னா இந்த குறிப்பு வந்து பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி அந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. அது அத்தன்டிக்கா வராது, ரெஃபரன்ஸோட வராது, அது சொல்றது உண்மையா பொய்யான கூட நமக்கு தெரியாது. சுத்தமா அதுல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம இருந்தது. அந்த மாதிரி பெற்றோர்கள் சாட் ஜிபிடி சொல்றாங்க, சாட் ஜிபிடி போய் கடவுள் இருக்கானா இல்லையான்னு கேட்டா கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு எந்த ஆதாரமே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. அது ரொம்ப சிரமப்பட்ட பெற்றோர்கள் கம்யூனிட்டியுமே வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா உடனே அது குறிப்பெடுத்து கொடுத்துருது. அதுவும் நீங்க அந்த உரையாடல் மாதிரியும் சேர்த்து கொடுத்துறதுனால லிட்டரலா அதை காப்பி பண்ணி என்ன பண்றாங்க, ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கையில பிள்ளைகளை கொடுத்து அப்படியே படிக்க சொல்லிடுறாங்க. மாஷா அல்லாஹ். இவங்க 2 குரூப் ஆஃப் பீப்புளுமே வந்து மாஷா, அதாவது தாவா களத்துல பயான் பண்ணக்கூடிய சகோதர சகோதரிகளும், அதே மாதிரி வந்து பெற்றோர்கள் மதரசாவில் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களும், இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புளுமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. மாஷா அல்லாஹ். ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இது மென்மேலும் வளரணும். அதான் இது வந்து ஒரு முடிவாக இல்லாம தொடக்கமாக இருக்கணும். அதான் இன்ஷா அல்லாஹ் எல்லாருடைய ஆர்வம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு சின்ன ஒரு ஷார்ட் நேரலையில வந்து உடனடியாக இணைந்து இன்ஷா அல்லாஹ் கலந்து கொண்ட பார்த்த பார்வையாளருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இறுதியா ஏதாவது ஒருத்தன் கேட்டிருக்காங்க, புதுசா என்ன பண்ணியிருக்கீங்க, எதுவும் சேர்த்துருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. புதுசா இப்போ இன்னைக்கு தான் நேற்று அதை ஆட் பண்ணேன். என்னன்னா இப்போ நம்ம சிலர்களுக்கு நம்ம குர்ஆன் வசனங்களை எடுத்து சொல்லுவோம். தமிழ் நண்பர்களுக்கு நம்ம ஈஸியாக குர்ஆன்ல தமிழ்ல இருக்க வசன மொழிபெயர்ப்பை நம்ம காட்டிடலாம். தமிழ் தெரியாத நண்பர்களுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இறை வசனத்தை நம்ம காட்டணும், இப்போ சொல்லணும் விருப்பப்பட்டா அவங்க மொழியில நமக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் சிரமம். உதாரணத்துக்கு ஒரு ஹிந்தி பேசுறவங்க, ஒரு தெலுங்கு பேசுறவங்க, ஒரு மலையாளம் பேசுறவங்க, ஒரு கன்னடம் பேசுறவங்க, ஒரு குஜராத்தி மொழி பேசுறவங்க, ஒரு மராத்தி மொழி பேசுறவங்க, ஒரு பெங்காலி மொழி பேசுற நண்பர்கள் நமக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குர்ஆனோட வசனத்தை போய் நம்ம எடுத்து காட்டுறதுக்கு இதை படிச்சு பாருப்பான்னு சொல்றது நம்ம கொஞ்சம் சிரமம். நம்ம போய் தேடணும், எங்கடா இருக்கு, எதில் ஆத்தன்டிக்குன்னு நம்ம தேடணும். இப்போ அதெல்லாம் சரி பண்ற மாதிரி என்ன ஒன்று பண்ணியிருக்கேன்னா, நீங்க இப்போ நம்ம ஏஐ குர்ஆன்ல நம்ம தமிழ் குர்ஆன்ல கேட்கலாம், இந்த வசனத்தை
எனக்கு வந்து இந்தியில மொழிபெயர்த்து சொல்லுன்னா சொல்லியிருக்கேன். மாஷா அல்லாஹ். பல மொழி சப்போர்ட். அதே மாதிரி எனக்கு இந்த வசனத்தை மலையாளத்துல மொழிபெயர்த்து சொல்லுன்னா மலையாளத்துல மொழிபெயர்த்தோம். நீங்க அதை அப்படியே உங்க நண்பர் மலையாளம் ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு தான் ஆட் பண்ணிருக்கேன். மாஷா மலையாளத்துல அப்படியே மொழிபெயர்த்து சொல்லிடும். அல்ஹம்துலில்லாஹ். பெங்காலில மொழிபெயர்த்து சொல்லுனா சொல்லும், குஜராத்தில மொழிபெயர்த்து சொல்லுனா சொல்லும், மராத்தியில மொழிபெயர்த்து சொல்லுனா சொல்லும். அந்த வசனத்தை நீங்க அதை அப்படியே உங்க நண்பர்களுக்கு அனுப்பிச்சு விடலாம். அதை வாசிக்க சொன்னாலும் மராத்தியில வாசி காட்டும். இது வந்து நம்ம தமிழ் தெரியாத நண்பர்களுக்கு குர்ஆன் வசனத்தை கொண்டு போறதுக்கு ஒரு உதவியா இருக்குமேங்கிறதுனால இதை சேர்த்துருக்கேன். ரொம்ப 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 அருமையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லா மொழியிலையும் குர்ஆன் வசனத்தை டக்குன்னு எடுக்கிற மாதிரி வேற ஒண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்ல நம்ம பார்த்த வரைக்கும் பயன்படுத்துற மக்களுமே சரி, நீங்க சொல்றதுன்னு இல்ல, பயன்படுத்துற மக்களுமே சரி, இப்படி ஒரு அப்ளிகேஷன் வந்து நாங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்கிறது தான் எல்லாருடைய ஒரு ஒரு வாய்ஸாவும் இருக்குது. நான் தொடர்ந்து மக்களை பாத்துக்கிட்டு இருக்கிறேன். வந்து ஆங்கிலத்துல இருப்பதா சில சகோதரர் எனக்கு 2-3 அனுப்பிச்சிருந்தாங்க லிங்க், சித்திக் பாய் இதுல ஆங்கிலத்துல இருக்குன்னு. தமிழ்ல இது வரைக்கும் இப்படி ஒண்ணு பார்த்தது இல்ல அப்படிங்கறதா வந்து பயனாளர்களுடைய எண்ணமே. ஏன்னா எல்லாருமே தவா காலத்துல பல ஆண்டுகள் இருக்கக்கூடியவர்கள் தான், குர்ஆன் ஹதீஸோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்கள். இது சார்ந்து வந்திருக்கக்கூடிய தமிழ்ல சொல்றேன் எல்லா அப்ளிகேஷனும் பயன்படுத்தக்கூடியவர்கள் தான். இந்த ரிவ்யூ கொடுத்த யாருமே வந்து ஒரு ரேண்டம் பீப்புள் கிடையாது. இந்த தளத்துல பல ஆண்டுகளாக பயணித்திருக்கக்கூடியவர்கள் தான், அறிஞர்கள் தான். அவர்களுடைய ஒரு 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 ஒப்பீனியனே எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு யூனிக்கா எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நாங்க பார்த்தது இல்ல. ஆனா எல்லாரும் என்ன சொல்ல, என்ஹான்ஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட்டா இருக்கட்டும், இந்த இங்கிலீஷ் சப்போர்ட், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி மொத்தமா, அதாவது இந்த தளத்தை விட்டு வேற எங்கேயுமே போகாம இங்க வந்தா எல்லாத்தையும் இங்க இருந்தே எடுத்துக்கிற மாதிரி இன்ஷாஅல்லாஹ். அதே மாதிரி இங்கிலீஷ்னு சொன்னதுனால சொல்றேன், இங்கிலீஷுக்கு நம்ம தனியா ஒண்ணு உருவாக்க போறோம். அது உருவாக்கிட்டு இருக்கோம். அதுல கம்ப்ளீட்டா ஆங்கிலம் தெரிந்த மக்களுக்கு, உலகம் ஃபுல்லா இருக்கிற ஆங்கிலம் தெரிந்த மக்கள் குர்ஆனை இதே மாதிரியே இதே பேட்டர்ன்லயே கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி முழுக்க முழுக்க ஆங்கிலம் தெரிந்த மக்களுக்கு உலகம் முழுக்க இருக்க ஆங்கிலம் தெரிந்த மக்களும் குர்ஆனை வந்து இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்திக்கிற மாதிரியான ஒரு மாடலையும் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அது விரைவில் இன்ஷாஅல்லாஹ் வெளியிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப மிக்க நன்றி மாஷா அல்லாஹ். இந்த ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு சில உங்களை தொடர்ந்து சந்திக்கணும். ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி முடிவில்ல, தொடக்கம் தான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் நீங்க ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் இந்த தளத்துல இன்னும் நீங்கள் கூடுதலாக பல்வேறு விஷயங்கள் பயணிக்க வேண்டியது இருக்கு. வாய்ப்பு கிடைக்கும் போது தான் இன்ஷா அல்லாஹ் சந்திச்சு மக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அறிவை கொண்டு இந்த ஒரு குர்ஆனுக்கும் ஹதீஸ்களுக்கும் உங்களுடைய பங்களிப்பை இன்ஷா அல்லாஹ் எந்தெல்லாம் மேம்படுத்துறீங்கிறத இன்ஷா அல்லாஹ் அவ்வப்போது நீங்க மக்களுக்கு விளக்கம் அளிங்க. இன்ஷா அல்லாஹ் அது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.